ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே. இன்றைக்கி நாம் ஒரு ப்ரான் ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது ரொம்ப சிம்பிளான வீட்டில் எல்லோரும் செய்கிற ரெசிபி தான். ப்ரான்ஸ் தொக்கு, எறால் தொக்கு சிம்பிளாக எப்படி வீட்டில் செய்கிறது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். நான் இங்கே 250 கிராம் ப்ரான்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். இந்த க்ளீன் பண்ணி அது நடுவில் இருக்கிற அந்த கருப்பு லேயரெல்லாம் எடுத்து நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நான் ஒரு கடாயில் நல்லெண்ணெய் ஊற்றி கடுகு தாளிக்க போகிறேன். கடுகு போட்டு நல்லா வெடித்து வரட்டும். அப்போதைக்கு அதில் கொஞ்சம் சீரகம், சோம்பு ஆட் பண்ணுறேன். கொஞ்சம் 2 இல்லைன்னா 3 வெந்தயத்தை ஆட் பண்ணிக்கோங்க. மீன் குழம்புல பொதுவாக கொஞ்சம் வெந்தயம் ஆட் பண்ணனா ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும். 2 சின்ன வெங்காயத்தை எடுத்து கொஞ்சம் பெருசு பெருசாகவே கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். பச்சை மிளகா 2லேருந்து 3 எடுத்துக்கோங்க, உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி. ப்ரான் கொஞ்சம் ஸ்வீட்னஸ் கொடுக்கும், அதில் கொஞ்சம் நான் பச்சை மிளகா அதிகமாக ஆட் பண்ணியிருக்கேன் இந்த டிஷ்ஷில். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. கொஞ்சமாக உப்பு போட்டு நல்லா வதக்கி விடுங்க. இந்த வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கி வரட்டும். அப்போதைக்கு நம்ம ஒரு 2 தக்காளி, கருவேப்பிலை, இஞ்சி பூண்டு, ஒரு 5 பூண்டு, ஒரு சின்ன பீஸ் இஞ்சி இடித்து எடுத்துருக்கேன். அது இதோடு நான் சேர்த்து விடுறேன். எல்லாம் நல்லா வதங்கி வரட்டும். எல்லாம் எடுத்து வச்சுக்கோங்க. தக்காளி எல்லாம் கட் பண்ணி வச்சுக்கோங்க. சின்னதாக இந்த 2 தக்காளி இல்லைன்னா ஒரே ஒரு தக்காளி போதும் 1/4 கிலோ ப்ரானுக்கு. நான் இப்போது 2 சின்ன தக்காளி எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இதோடு சேர்த்து நல்லா வதக்குங்க. தக்காளி எல்லாம் நல்லா வதங்கி தோல் விட்டு வர வரைக்கும் நல்லா வதக்க விடுங்க சிம்மில் வச்சு. வேணுன்னா கொஞ்சம் உப்பு இப்போ கூட சேர்த்து விடலாம். நான் கொஞ்சம் மஞ்சத்தூள் ஆட் பண்ணுறேன். ப்ரான்ஸ் க்ளீன் பண்ணும்போதே கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டு நான் க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். நல்லா ஓரளவுக்கு வதங்கியிருக்கு. 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள் ஆட் பண்ணுறேன். 1 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் ஆட் பண்ணுறேன். அதையும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம காஷ்மீரி சில்லி பவுடர், உங்களுக்கு தேவையான மட்டும் காஷ்மீரி சில்லி பவுடர் போட்டால் கொஞ்சம் கலர் கிடைக்கும், அவ்வளோதான். வேறு எந்த ஒரு டிஃப்ரென்ஸும் இல்லை. அதுக்கு தான் நான் கொஞ்சம் கலருக்காக காஷ்மீரி சில்லி ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம ஒரு 1/4 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். இதில் கிரேவி எதுவும் வராது, அப்படியே தொக்கு மாதிரி தான் இருக்கும். ஒரு 1/4 டம்ளர் மட்டும் தண்ணியை நான் இப்போ சேர்த்துருக்கேன். உப்பெல்லாம் செக் பண்ணிவிட்டு நான் ஒரு மூடி போட்டு மூடி வச்சு ஒரு 10 நிமிஷம் நல்லா சிம்மில் வச்சு அது வற்ற விட போகிறேன் தண்ணியை. இப்போ தண்ணியெல்லாம் வற்றி வந்திருக்கு. இப்போ நான் இப்போ இந்த ப்ரானை போட்டு கரெக்டாக 4 to 5 மினிட்ஸ் தான். ஒரு 1 மினிட் ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. அதுக்கப்புறம் ஒரு 4 மினிட்ஸ் மட்டும் நீங்கள் மூடி போட்டு குக் பண்ணுங்கள். இல்லைன்னா ரொம்ப ரப்பரியாக போயிடும். நம்ம ப்ரான் மட்டும் ரொம்ப அதிகமாக வேக வைக்கக்கூடாது. வேக வச்சிட்டோன்னா ரப்பர் மாதிரி ஆகிடும். அதனால் 3 to 4 மினிட்ஸ் தான் மேக்ஸிமம் ப்ரானோட குக்கிங் டைம். இப்போ உப்பு செக் பண்ணிவிட்டு ஒரு 4 மினிட்ஸ் நம்ம மூடி போட்டு வேக வச்சிட்டோன்னா நம்ம ப்ரான்ஸ் தொக்கு ரெடி ஆயிடுச்சு. இது ஒரு சிம்பிளாக வீட்டில் எல்லோரும் செய்கிற டிஷ்ஷு தான். எல்லோரும் வீட்டில் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இந்த ப்ரான் டிஷ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா எல்லோரும் நம்ம சாராஸ் ஹோம்லி டிஷ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். இப்போ கொஞ்சம் கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கலாம் கார்னிஷிங்காக லாஸ்ட்டில். இதோட லாஸ்ட்டில் வேணால் உங்களுக்கு ஒரே டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் வேணால் நீங்கள் சேர்த்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த ப்ரான் தொக்கு. இப்போ நம்ம எறால் தொக்கு ரெடி ஆயிடுச்சு. எல்லோரும் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்போது அடுத்த வீடியோவில் பார்க்குற வரைக்கும் டாட்டா, பை பாய், see you, take care all of you. Thank you for watching my videos.